சிவராமன் அப்ப அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஐஏஎஸ்க்கு படித்து பெங்களூரில் கலெக்டராகவும் ஆயிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட என் மகளோட மாமியாருங்க என்னோட பொண்ணுகளோட கல்யாணத்தப்பவே 3 பேத்துக்கு சொத்தெல்லாம் பிரித்து யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். ஆனாலும் விடலை. மருமகளை தூண்டி விட்டு முதல் பிரசவத்துக்குன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க தான். எங்கள் வீட்டுக்காரர் சொத்து பத்து கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்குற வேலைகளை 2 மாப்பிள்ளைங்க கையிலையும் ஒப்படைச்சிட்டாரு. மரகதம் இப்போ இருக்கிற மாதிரியே நல்ல குணமான மருமக. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. மரகதம் கல்யாணம் ஆகும்போதே பிகாம் படிச்சிருந்தான். அதுக்கப்புறம் என் பையன் அவளை எங்கள் படிக்க வச்சா. அதனால் மரகதம் எங்ககிட்ட அடிக்கடி எங்கள் மாப்பிள்ளைங்க 2 பேரும் எங்களை ஏமாத்துறதா சொல்லுவாள். ஆனால் நானும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் பொண்ணுங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு நம்பவே இல்லை. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு. அதனால் சிவராமனை ஐஏஎஸ் வேலையை விட்டுட்டு வர சொல்லிட்டோம். அவனும் எங்கள் கூடயே வந்திருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க ஆரம்பித்தான்.